வணக்கம். ஜெம் துளிகள். காஞ்சிபுரத்தில் கூடுதலாக நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கப்படும் என 32வது வட்ட ஆய்வுக் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உறுதிபட தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் விளக்கொளி பெருமாள் கோவில் தெரு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 32வது வட்ட ஆய்வுக் கூட்டம் மாவட்ட பிரதிநிதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் கலந்து கொண்டார். இதனையடுத்து ஆய்வுக் கூட்டத்தில் 32வது வட்ட பகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களிடம் அப்பகுதியில் உள்ள பிரச்சினை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், புதிதாக உருவாக்கப்படவுள்ள கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் காஞ்சிபுரத்தில் கூடுதலாக நவீன தகன மேடைகள் அமைக்கப்படும். மேலும் அதில் ஒன்று நாகலத்துமேடு பகுதியில் விரைவில் அமைய இருப்பதாகவும் உறுதிபட தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் சேகரன், நகர செயலாளர் சன்பிரான் ஆறுமுகம், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் வர இருக்கிறது. அதில் ஒன்று கிரெமட்டோரியம் என்று சொல்லக்கூடியது. நவீன தகன மேடை, கேஸ் மூலமாக எரிக்கக்கூடிய தகன மேடையை உருவாக்கக்கூடிய திட்டத்தில் இந்த பகுதிக்கும் ஒன்றை உருவாக்குவதற்கு நாங்கள் முதலமைச்சரிடம் ஏற்கனவே மனு அளித்திருக்கிறேன். அது மிக விரைவில் இந்த பகுதிக்கு வர இருக்கிறது என்ற நல்ல செய்தியும் சொல்லி விடுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்செந்தூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி தாலுகா அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா அலுவலகத்தில் அமர்ந்து அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமை சங்கம் சார்பில் அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 9 ஆண்கள், 24 பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இதில் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சாந்தி, உடன்குடி ஒன்றிய செயலாளர் இசக்கிமுத்து ஆகியோர் தலைமை வகித்தனர். பூண்டி கிராம பொதுமக்கள் அரசுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு இடத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அம்மையகரம் பூண்டி விநாயகபுரம் பொதுமக்கள் அரசுக்கு சொந்தமான பொது இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை மீட்டுத்தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் ஆக்கிரமிப்பு பகுதியில் ரேஷன் கடை, மகளிர் சுய உதவி கட்டிடம் மற்றும் குளத்தில் வடிகால் கிணறு, ஆழ்துளை கிணறு போன்ற பல திட்டத்திற்கு அரசு ஆணை வழங்கியுள்ளது. இதனை செயல்படுத்த விடாமல் தனிநபர் கிராம நிர்வாக அலுவலரிடம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து பட்டா மாற்றம் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விநாயகர் கோயில் குளத்தின் வழித்தடம் மற்றும் அதன் படிக்கட்டுகள் அனைத்தையும் மறைத்துவிட்டனர். இதுகுறித்து மாவட்ட கோட்டாட்சியர் மற்றும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் சட்டவிரோதமாக வழங்கியதை மாற்றம் செய்து ஊர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். விருதாச்சலம் ரயில்வே சந்திப்பில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் இருப்பு பாதை காவல்துறையினர் சார்பில் ரயில் பயணிகளுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ரயில்வே சந்திப்பில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் இருப்பு பாதை காவல்துறையினர் சார்பில் ரயில்வே பயணிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரயில் பயணிகள் ஓடும் வண்டியில் ஏறுவது, இறங்குவது கூடாது. மேலும் ரயில் பெட்டியில் ஜன்னல் அருகில் அமர்ந்து பயணம் செய்யும் போது தாங்கள் அணிந்துள்ள நகைகளை கவனத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்களை பறையடித்து நடனமாடி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் சுமித், உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகியோர் தலைமையில் இருப்பு பாதை காவல் தலைமை காவலர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் ராஜன் முன்னிலையில் நடைபெற்றது. ஓடும் வண்டியில் ஏறுவதும் இறங்குவதும் சட்டப்படி குற்றம். மேலும் அது தங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும். பெண் பயணிகள் அதிக நகைகளை அணிந்து கொண்டு ஜன்னல் ஓரம் அமர்ந்து பயணம் செய்ய வேண்டாம். எந்த ஒரு தின்பண்டங்களையும் வாங்கி உண்ண வேண்டாம். ஏனெனில் அதில் மயக்க மருந்து கலந்திருக்கக்கூடும். அதை வாங்கி உண்ணும் பட்சத்தில் தங்களுடைய பணம், பொருள், நகை அனைத்தையும் இழக்க நேரிடும். ஆகவே பயணத்தின் போது அறிமுகம் இல்லாத தரும் எந்த ஒரு தின்பண்டங்களையும்
வாங்கி உண்ண வேண்டாம் என விருத்தாச்சலம் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் இருப்பு பாதை காவல்துறையின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு கல்வி, சுகாதாரம், நல்வாழ்வை KG டெனிம் நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையை மையமாக கொண்டு செயல்படும் KG நிறுவனத்தின் ட்ரிக்கர் அப்ரேசல்ஸ் புதுமை மற்றும் வடிவமைப்பு பிரிவு கோவை அரசு கலைக்கல்லூரி எதிரில் துவங்கப்பட்டுள்ளது. துவக்க விழாவுக்கு பின்னர் KG டெனிம் நிறுவன தலைவர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ட்ரிக்கர் இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட விற்பனையகத்தை கொண்டுள்ளது. சிங்கப்பூர், துபாய் மற்றும் மலேசியா உள்ளிட்ட நகரங்களில் 100க்கும் மேற்பட்ட விற்பனையகங்கள் செயல்படுகின்றன. மேலும் இந்தியாவிலேயே பருத்தி முதல் துணி வரை தற்சார்புடன் தயாரித்து சந்தைப்படுத்தும் நிறுவனமாக செயல்படுகிறது. 10,000 தொழிலாளர்கள் நேரடியாகவும் 10,000 குடும்பங்கள் மறைமுகமாகவும் வாழ்வாதாரம் பெறுவதாக அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தேவையான கல்வி, சுகாதாரத்தை KG டெனிம் நிறுவனம் உறுதி செய்து வழங்கி வருகிறது என பெருமிதம் தெரிவித்துள்ளார். பருத்தியிலிருந்து பஞ்சு பண்ணி, பஞ்சிலிருந்து நூல் எடுத்து, நூல் இருந்து துணி பண்ணி, துணியிலிருந்து ஆடைகள் உற்பத்தி செய்யும் ஒரே ஸ்தாபனம் KG டெனிம் ஒன்றுதான். KG டெனிம், KG ஃபேப்ரிக்ஸ், கண்ணபிரார் மில் என்று வைத்திருக்கிறோம், கதிரி மில்ஸு. இதில் முக்கியமான என்னென்னா, இந்த ஒரே ஒரு பிராண்டு தான் பருத்தியிலிருந்து ஜீன்ஸு ஷர்ட் பண்ணுற ஒரே பிராண்ட். மிச்செல்லாம் துணி விலைக்கு வாங்கி விற்கிறாங்க. இந்த பிராண்ட் ஆரம்பித்து சுமார் 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது ஒன்று தான் இந்தியன் பிராண்டு, இந்தியா பிராண்டு. இது ஒன்று தான் சர்வைவல் பிராண்டு. மிச்சம் எல்லாமே ஃபாரின் பிராண்ட்ஸை பேர் எடுத்து தான் பண்ணுறாங்க. நாங்களும் ஃபாரின் பிராண்ட்ஸுக்கு தைச்சி கொடுக்குறோம். சாரா, லீவைஸு, அப்புறம் டீசல் எல்லாம் துணி கொடுக்குறோம். அது தவிர பெட்ஷீட்ஸு, டவல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். முக்கியமானது என்னென்னா, எந்த விதமான உதவியும் இல்லாமல் வளர்கிற ஒரே பிராண்ட். உத்திரமேரூர் தாலுகா அலுவலகம் அருகில் திமுக அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் நூதன முறையில் பிச்சை எடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா அலுவலகம் அருகில் மாற்றுத்திறனாளிகள் ஊக்கத்தொகை 5,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் பஜார் வீதியில் பிச்சை எடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 7 மாதங்களை கடந்த நிலையில் இதுவரை மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தப்படவில்லை. எனவே தமிழக அரசு ஊக்கத்தொகையை உயர்த்தி தர வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்த உத்திரமேரூர் காவல்துறையினர் தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதனால் உத்திரமேரூர் பிரதான சாலைகளில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் தங்கமணியின் மகன் வீடு உள்பட 4 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அதிமுக அமைச்சர் தங்கமணி கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை வருமானத்தை விட 4.85 கோடி கூடுதலாக சொத்து சேர்த்துள்ளதாக தங்கமணி, அவரது மனைவி சாந்தி மற்றும் மகன் தரணிதரன் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தங்கமணியின் பூர்வீக வீடு உள்பட 69 இடங்களில் அதிகாலை முதல் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீரென சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள தங்கமணியின் மகன் தரணிதரனின் வீடு மற்றும் ரெட்டிப்பட்டியில் உள்ள தங்கமணியின் நண்பர் குழந்தைவேலுவின் பிரபல ஹோட்டல், அவரின் வீடு உள்பட 4 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் 20க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்கள் என 11 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக முன்னாள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் தங்கமணி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக
லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் தங்கமணிக்கு நெருங்கிய உறவினர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்கள் என மொத்தம் 11 இடங்களில் காலை முதல் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஈரோட்டில் பாரி வீதி, பண்ணை நகர், பண்ணை வீதி, கணபதி நகர், முனியப்பன் கோவில் வீதி மற்றும் பவானி, சித்தோடு உள்ளிட்ட 11 இடங்களில் 100க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஈரோடு சூளை அருகே உள்ள முனியப்பன் கோவில் சிவானந்தம் என்பவருடைய வீட்டில் 5 லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று பண்ணை நகரில் உள்ள செந்தில்நாதன் என்பவருடைய வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. நாமக்கல்லில் அதிமுக முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி மற்றும் அவரது உறவினர்கள் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழக முன்னாள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் தங்கமணி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் நாமக்கல் பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஆலம்பாளையத்தில் உள்ள தங்கமணி வீட்டில் 20க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலில் திருவிளக்கு பூஜையில் சித்தகங்கா மடத்தின் மடாதிபதி ஸ்ரீ சித்தலிங்க சுவாமிகள் பங்கேற்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த போடிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் பெண்கள் விரதம் மேற்கொண்டு குடும்பம் செழிக்கவும் உலக அமைதி, ஒற்றுமை மற்றும் கொரோனாவிலிருந்து அனைவரும் விடுபட்டு நோய் நொடியின்றி சிறப்பாக வாழவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் கர்நாடக மாநிலத்தின் சித்தகங்கா மடாதிபதி ஸ்ரீ சித்தலிங்க சுவாமிகள் பங்கேற்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு சொந்தமான 69 இடங்களில் ஒரே நேரத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழக முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, அவருடைய மனைவி சாந்தி, மகன் தரணிதரன் ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காலை முதல் நாமக்கல் மாவட்டம் ஆலம்பாளையம் பகுதிக்கு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வீட்டில் சோதனையை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கோவை உட்பட வேலூர், திருப்பூர், சேலம், ஈரோடு மற்றும் தமிழகத்தில் உள்ள 69 இடங்களில் ஒரே நேரத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் சோதனை நடைபெறும் இடங்களில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கோவை KK புதூர் பகுதியில் உள்ள இன்டர்வேர் ட்ரைல்ஸ் நிறுவனத்தில் காலையில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். MR விஜயபாஸ்கர், SP வேலுமணி, C விஜயபாஸ்கர், KC வீரமணியை தொடர்ந்து சோதனையில் சிக்கியுள்ள 5வது முன்னாள் அமைச்சர் தங்கமணி என்பது குறிப்பிடத்தக்கது. குடியாத்தம் கோபாலபுரம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலம், சிமெண்ட் பைப்புகள் மூலம் சீரமைப்பு பணிகளை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் தரைப்பாலம் சமீபத்தில் பெய்த மழையால் வெள்ள நீரில் மூழ்கி பாலத்தின் பாதி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் பாலத்தை சீரமைக்க கோரி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து குடியாத்தம் நகராட்சி சார்பில் தரைப்பாலத்தில் சிதிலமடைந்த பகுதியில் சிமெண்ட் பைப்புகள் கொண்டு JCB இயந்திரத்தின் மூலம் சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அமுலு, நகராட்சி பொறியாளர் சுசில் தாமஸ், முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் பார்வையிட்டு நடைபெற்று வரும் பணியினை துரிதப்படுத்த உத்தரவிட்டனர்.
செங்கோட்டை அருகே வடகரை கீழ்பிடாகை பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே வடகரை கீழ்பிடாகை பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 2 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். மேலும் பள்ளி வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி வளாகம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் பள்ளியை புனரமைக்க வேண்டும் என்று பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கடந்த சில மாதங்களாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் முட்புதர்கள் பள்ளி வளாகத்தில் வளர்ந்து விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் உள்ளதால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதாச்சலம் அருகே கோமங்கலம் கிராமத்தில் மாவட்ட வருவாய்த்துறையின் சார்பில் மனு நீதி நாள் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கோமங்கலம் கிராமத்தில் மாவட்ட வருவாய்த்துறை சார்பில் மனு நீதி நாள் 135 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாம் மாவட்ட வருவாய்த்துறை கூடுதல் ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட ஆட்சியர் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளை கிராம மக்கள் குடைபிடித்து மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சிகளை மாவட்ட வருவாய் ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பார்வையிட்டனர். இதையடுத்து இலவச மனைப்பட்டா 31 நபருக்கும் 53 பேருக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் 16,31,20 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உதவிகளை 135 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் கனமழையினால் பாதித்த விவசாய பயிர்களுக்கு நிவாரண நிதி வழங்க கோரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு விவசாயிகள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள விவசாயிகளின் விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்து விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் அனைத்தும் மூழ்கியதால் விவசாயிகள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகினர். இதனையடுத்து மழையினால் சேதமடைந்த விவசாய பயிர்களுக்கு நிவாரணம் மற்றும் மழை காலங்களில் உயிரிழந்த கால்நடைக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்க தலைவர் நடேச ஆதித்தன் தலைமை தாங்கினார். மேலும் விவசாய சங்கம் மாவட்ட தலைவர் ராமையா முன்னிலை வகித்தார். விவசாயிகளுடைய நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வைக்கக்கூடிய வழக்கறிஞர் நடேச ஆதித்தன் ஆனைக்கட்டி அருகே மலையிலிருந்து இறங்கி சாலையை கடந்து சென்ற காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி சோலை கணுவாய் அடுத்த ராகவேந்திரா நகர் பகுதியில் மலையில் இருந்து காட்டு யானை இறங்கி சாலையை கடக்க மலையடிவாரத்தில் நின்று கொண்டிருந்தது. இந்நிலையில் சுதாரித்துக் கொண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் நள்ளிரவு நேரங்களில் வழக்கமாக வரும் யானை மாலை நேரத்தில் வந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாற்றம்பள்ளி அருகே சபரிமலை கோயிலுக்கு செல்லும் கார் ஓட்டுநர் தூங்கியதால் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் மீது மோதி பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த மல்லப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த 53 வயதான அசோக் என்பவர் துணி வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் துணி வியாபாரம் செய்துவிட்டு சுண்ணாம்புக்குட்டை தேசிய நெடுஞ்சாலை அருகே வந்து கொண்டிருந்தார். அப்போது ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் விண்ணுகுண்டா பகுதியைச் சேர்ந்த வெங்கடராவ் என்பவர் 5 நண்பர்களுடன் சபரிமலைக்கு டொயோட்டோ காரில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் வெங்கட்ராவ் எதிர்பாராத விதமாக கண்ணசந்து தூங்கியுள்ளார். இதையடுத்து எதிர்பாராத விதமாக சுண்ணாம்புக்குட்டை அருகே வந்து கொண்டிருந்த துணி வியாபாரி அசோக் மீது டொயோட்டோ கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டார்.
பலத்த காயமடைந்த அசோக் என்பவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் அடைக்கலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சாட்டையடி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாட்டையால் அடித்துக் கொண்டு நூதன முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை மாவட்டம் பூசாரிபாளையம் அடுத்த பனைமரத்தூர் பகுதியில் பழமையான அடைக்கலம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை சாட்டையடி திருவிழா எனும் நூதன நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் திருவிழா நேற்று கொடி கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனையடுத்து வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்தல், பிடிமண் எடுத்து வருதல், அம்மன் ஆற்றங்கரைக்கு செல்லுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பக்தர்கள் சாட்டையால் தங்களை தாங்களே அடித்துக் கொண்டு அம்மனை வழிபடும் சாட்டையடி திருவிழா நடைபெற்றது. பின்னர் அங்குள்ள மைதானத்தில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.